மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இரண்டாவது, புரிந்து கொள்ள முடியாத ஜெபம். மூன்றாவது, நம்ப முடியாத செயல்களை எலிசா செய்தார். இந்த மூன்று காரியத்தையும் கர்த்தர் நிரூபிக்கிறார். இவர்களோடு கூட இருப்பது அதிகம் என்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவதை நாம் கவனித்து கேட்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வசனம் சொல்கிறது, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள், பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். இங்க ரெண்டு பேரை ஒப்பிட்டு சொல்லுகிறதான ஒரு ஒப்பனை வாக்கு. ஆமென். எண்ணிக்கையை குறித்த ஒரு ஒப்பனையை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே இருக்கிற எண்ணிக்கையை விட நம்மிடம் இருக்கிறதான எண்ணிக்கை அதிகம் என்பதை கர்த்தர் காட்ட விரும்புகிறார். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புவது, அந்த நாளினுடைய அதிகாலை நேரத்தில் எலிசாவினுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான். எப்பொழுதும் வழக்கம் போல காலையிலே எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்கிற அந்த வேலைக்காரன் அதிகாலையிலே எழும்பி அவன் வெளியே வருகிறான். அப்படி வெளியே வரும்பொழுது அவன் பார்த்த காரியம், சீரிய ராணுவம் முற்றுகை போட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுற்றி இருக்கிற ராணுவத்தை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைந்தான்.
அந்த அதிர்ச்சி வந்த உடனே அடுத்தது என்ன வந்துச்சுன்னா பயம் அவனை ஆக்கிரமித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதிர்ச்சி வந்த உடனே அடுத்தது என்ன வரும்னா பயம் நம்மை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கிறது. அதிகாலை நேரத்தில் ஒருவேளை இந்த நாளினுடைய காலை வேளையிலே இந்த ஆராதனையிலும் அப்படிப்பட்ட யாராவது காலையிலே உங்க வாழ்க்கையிலே நடந்தது அல்லது நீங்கள் சிந்தித்தது அல்லது இரவுகளிலே சொப்பனத்திலே வந்தது அதை குறித்து கலக்கம் அடைந்தவர்களாக, திகிலடைந்தவர்களாக, பயப்பட்டவர்களாக இந்த இடத்திற்கு வந்திருந்தால் உங்களுடைய அதிர்ச்சியான நிலைக்கு இந்த காலை வேளையிலே பதில் கொடுக்கிறவர் உங்கள் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ராணுவம் சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரம் ஆண்டவர் என்ன செய்தார்? சத்ரு நினைத்தது அதிர்ச்சி அடைய வைக்க வேண்டும், பயமடைய செய்ய வேண்டும், திகிலடைய செய்ய வேண்டும் என்று சொல்லி சத்ரு நினைத்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா வியப்படைய செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, சத்ரு உங்களை அதிர்ச்சி அடைய செய்ய நினைச்சா ஆண்டவர் உங்களை வியப்படைய செய்வார். அல்லேலூயா. எப்ப செய்தார்? அதே காலை நேரத்தில். எப்ப அதே காலை நேரத்தில் வேலைக்காரன் அதிர்ச்சி அடைந்தானோ அதே காலை நேரத்தில் ஆண்டவர் வியப்படைய செய்கிறார். வேலைக்காரனுக்கு ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்து பார்த்த பொழுது அவன் எஜமான் மட்டும்தான் இதுவரைக்கும் அதை பார்த்திருக்கிறான். யார்? எலிசா மட்டும்தான் ஒரு படை சூழ இருக்கிறதை எஜமான் பார்த்துட்டான். ஆனா வேலைக்காரன் இன்னும் என்ன பண்ணல, அதை பார்க்கல. சுற்றி இருக்கிற சீரிய ராணுவத்தை தான் அவன் பார்த்தான். ஆனா தேவன் வைத்திருக்கிறதை ஏற்கனவே யார் பார்த்துட்டா? எலிசா பார்த்து விட்டார். அல்லேலூயா. யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அவனுடைய எஜமானாகிய எலிசா பார்த்ததை இவனும் பார்ப்பதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு தருகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எஜமானாகிய எலிசா பார்த்தத வேலைக்காரனாகிய அவனும் பார்க்க ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். பார்த்த அவனுக்கு இப்ப அதிர்ச்சி இல்லை, வியப்பு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணை திறந்து பார்த்த உடனே இப்ப அதிர்ச்சி இல்லை, வியப்பு. ஏற்கனவே ஒவ்வொரு தடவை தூக்கத்திலிருந்து கண் விழிச்சு வெளியே வந்து பார்த்தா என்ன வந்துச்சு? அதிர்ச்சி. இப்போ எலிசா ஜெபம் பண்ணனே இவர் கண்ணை ஆண்டவர் திறந்த உடனே பார்த்த உடனே அதிர்ச்சி இல்லை, வியப்பு அவனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அவனை அந்த வியப்பு என்ன செய்தது? ஆனந்தம் அடைய செய்தது. ஆனா அதிர்ச்சி என்ன செய்தது? பயம் அடைய செய்தது. வியப்பு ஆனந்தம் அடைய. தேவ பிள்ளையே, ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையை அதிர்ச்சி அடைய செய்வதற்கு சத்துரு தீவிரித்து செயல்பட்டால் கர்த்தருடைய பிள்ளையை ஊக்கமடைய செய்ய கர்த்தர் வியப்பானதையும் அதே காலை வேளையிலே செய்வார். விசுவாசிக்கிறவங்களா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 2 வியப்புகளை ஆண்டவர் கொடுத்தார். ஒன்று, சீரிய ராணுவம் முதல் முறையாக உண்மையாக ஆண்டவருடைய பிள்ளை என்றால் எப்படி இருப்பான் என்று சொல்லி சீரிய ராணுவத்துக்கு தெரிஞ்சது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இப்ப 2 பேருக்கு ஆண்டவர் வியப்பை கொடுத்தார். ஒன்று, சீரிய ராணுவம் முதல் முறையா பார்க்குது, உண்மையாக ஒரு கர்த்தருடைய பிள்ளையானவன் எப்படி இருப்பான் என்று தெரிந்தது. ஏனென்று சொன்னால் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கொல்லுவதற்கு வல்லமை இருந்தால் கூட அவன் பதிலுக்கு பதில் செய்கிறவன் அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைக்கு எதிரியை கொல்லுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் வல்லமை இருந்தாலும் அவன் பதிலுக்கு பதில் செய்பவன் அல்ல என்பதை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. இவனை நான் கொல்லதான் வந்தோம், ஆனால் இவனோ எதையும் செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக சொல்கிறான். இரண்டாவது ஒன்றை கர்த்தர் பார்க்க வைக்கிறார், சத்துருவை வியக்க வைத்தார். எலிசா ராஜாவை பார்த்து சொன்னான், களைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் முன்னால் வையும் என்று சொன்னான். ராஜாவோ பெரிய விருந்து பண்ணினான். அல்லேலூயா. யாருக்கு பெரிய விருந்து?
விரோதிக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரிய விருந்து. பங்காளிக்கு இல்ல, பெரிய விருந்து விரோதிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர்களை அழிக்க எதிரிட்டு வந்தார்கள். என் ஆண்டவர் அவர்களுக்கு ராஜ உபசரணை கொடுத்தார். ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே அப்படி ஒரு அதிர்ச்சியை சத்துரு ஏற்படுத்தும் பொழுது வியப்புகளை உலகம் பார்ப்பதற்கும் கர்த்தர் செய்வீராக. ஆண்டவர் பரமசேனையை காண்பிக்கிறார். எலிசாவின் வேலைக்காரனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன் காண்பித்தார்? காலையில் எழும்பி போய் சீரிய இராணுவம் தங்களை சுற்றி இருப்பதை அந்த வேலைக்காரன் பார்த்த உடனே அவன் நினைத்தான், நாம இருப்பது 2 பேர். நாம இருப்பது 2 பேர். நானும் என்னுடைய எஜமானும் தான் இருக்கிறோம். ஆனால் எங்களை சுற்றி ஒரு பெரிய இராணுவமே வந்திருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்களை சுற்றி ஒரு பெரிய இராணுவமே வந்திருக்கிறது. அவன் நினைத்தான், என்னிடத்திலே இருக்கிற எண்ணிக்கை எனக்கே எதிராக இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு இருக்கிற எண்ணிக்கை எனக்கே எதிராக இருக்கிறது. இந்த நாளுடைய செய்தி, எண்ணிக்கை எதிராக இருக்கும்போது கர்த்தர் தான் பதில். அதுதான் இன்றைக்கு நம்முடைய செய்தி. ஹல்லேலூயா. எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது கர்த்தர் தான் நம்முடைய பதில். என்னிடம் இருக்கும் தாளந்துகள், என்னிடத்தில் இருக்கிறதான பலன், என்னிடத்தில் இருக்கிறதான திறமைகள், என்னிடத்தில் இருக்கிறதான அனுகூலம், என்னுடைய பட்சத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம்தான். ஆனால் எதிரே இருப்பவர்களோ அதிகமாக இருக்கிறது என்றால் கர்த்தர் குறுக்கிட விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் குறுக்கிட விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் சிலராய் கொஞ்சமாய் நாம் இருக்கலாம், அப்படிதான் இருக்கிறோம் சூழ்நிலை. ஆனால் எப்படி பரிகாரம் தருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு எண்ணிக்கை பிரச்சனையே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு எண்ணிக்கை பிரச்சனையே கிடையாது. வேதத்தில் பார்க்கும் பொழுது 2 பேர் கையில் தான் பட்டயம் இருந்துச்சு. சவுல் ராஜா யோனத்தானுடைய கையில் தான் பட்டயம் இருந்தது. வேறு யாரிடத்திலும் பட்டயம் இல்லை. ஆனால் பெலிஸ்தர் அத்தனை பேரிடத்திலும் பட்டயம் இருந்தது. யோனத்தானின் படைக்காவலன், மெய்க்காவலன், நம்மிடம் ஆயுதம் இல்லையே என்று நினைத்த போது யோனத்தான் சொன்னான், என் ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. எண்ணிக்கை என் ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும், அநேகம் பேரை கொண்டாகிலும் ஜெயிப்பது என் ஆண்டவருக்கு தடையே இல்லை. அல்லேலூயா. கலங்கி எப்படி சமாளிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் வந்திருந்தால் உங்கள் எண்ணிக்கை ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாளிக்க முடியலை, மேற்கொள்ள முடியலை, என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வியோடு வந்திருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் எண்ணிக்கை ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனம். இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடத்தினார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் பின் சென்றார்கள். இவன் அந்த நிலத்தின் நடுவிலே காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். எண்ணிக்கை ஆண்டவருக்கு பிரச்சனையே கிடையாது. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவீது ஒரே ஒரு வீரன் தான். ஆனால் அந்த பக்கம் பார்த்தா பெலிஸ்தருடைய இராணுவம்
ஆண்டவர் அன்றைக்கு நிரூபித்தார், எண்ணிக்கை என் ஆண்டவருக்கு பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் எண்ணிக்கை நமக்கு ஒரு பிரச்சனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எண்ணிக்கை ஆண்டவருக்கு பிரச்சனையே இல்லை, ஆனால் எண்ணிக்கை நமக்கு தான் பிரச்சனை. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை? நம்மிடத்துல கொஞ்சம் இருக்கும்போது தேவை பார்த்தா நமக்கு பல மடங்கு இருக்கும். நம்ம கையில் இருக்கிறது கொஞ்சமாக இருக்கும், ஆனால் தேவை என்ன பண்ணும்? பல மடங்கு பெரிதாக இருக்கும்போது, நம்ம கையில் எண்ணிக்கை குறைவாக இருக்கும்போது நம்மை நடுங்க வைக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பிரச்சனையாக வேண்டாம்பா, உனக்கு எண்ணிக்கை தானே பிரச்சனை, ஆனால் எனக்கு எண்ணிக்கையே பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு எண்ணிக்கை பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். எண்ணிக்கை எனக்கு தான் பிரச்சனை நினைக்கிற பாருங்க, உங்களுக்காகவே கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசுகிறார். அல்லேலூயா. அந்த பிரச்சனை எண்ணிக்கை குறைவினாலே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வரும் பொழுது 3 விதங்களிலே கர்த்தர் அதை சந்திக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் அதை புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவது, ஆண்டவர் அந்த எண்ணிக்கையை, அந்த பிரச்சனை, அந்த எண்ணிக்கையில பிரச்சனையில தடுமாற்றம் வரும் பொழுது ஆண்டவர் செய்கிற முதல் விதம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள். முதலாவது ஆண்டவர் செய்கிற விதம் என்ன தெரியுமா? மேட்ச் பண்றாரு. எதோட மேட்ச் பண்றாரு? சத்துருவினுடைய, அதாவது எனிமியினுடைய எண்ணிக்கையோடு கர்த்தர் மேட்ச் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க இருந்தது 2 பேர் தான், ஆனா எதிராக இருப்பது ஏராளமான விரோதிகள். இவங்க இருக்கிறது 2 பேர், ஆனா எதிராக இருப்பது ஏராளம் விரோதிகள். ஆனால் ஆண்டவர் காண்பித்தார் முதலாவது விதம். பைபிளில் நீங்க பார்க்கும்போது 120 பேர் தான், ஆனா எதிரே மேலே பெரிய வல்லமை. ஆண்டவர் காண்பித்தார் 120 ஆயிரக்கணக்கிலே மாறி ஒரு நாள் வருகிறது. அன்று தேவ சமூகத்தில் வரும் பொழுது சகல தேசத்திலும் சகல கோத்திரங்களிலும் இருந்து ஆயிரக்கணக்கில் தேவனை சேவிக்கிற ஜனங்கள் உண்டு என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? சாத்தானுடைய எண்ணிக்கையோடு மேட்ச் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ராணுவத்தை, பரலோக சேனையை கர்த்தர் கொண்டு வந்தாரே, கொண்டு வந்தது எலிசாவுக்காக அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அக்கினிமயமான ரதங்கள் இதெல்லாம் வந்துச்சே, அந்த சேனை வந்தது எலிசாவுக்காக இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலிசாவிற்கு தெரியும் என்னுடைய தேவன் என்னை கைவிட மாட்டார் என்பது எலிசாவுக்கு நன்றாக தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலிசாவுக்கு தெரியும் என்னுடைய தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆனா இவ்வளவு பெரிய ராணுவத்தை ஏன் ஆண்டவர் கொண்டு வந்தார் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் கொண்டு வந்த ராணுவத்தை விரோதி கூட பார்க்கல, எலிசாவினுடைய வேலைக்காரனுக்காகத்தான் அதை கர்த்தர் கொண்டு வந்தார். அவனுடைய கண்களை திறந்துதான் கர்த்தர் பார்க்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில டாக்டர் உங்களுக்கு சொன்ன ரிப்போர்ட், ஒருவேளை அதை கேட்டு நடுங்கி பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையாய் இருந்தால், பயந்து கொண்டிருக்கிற நபராய் இருந்தால், நம்முடைய கர்த்தர் உங்கள் அருகிலே இருக்கிறார். உங்கள் பக்கத்திலே கர்த்தர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? உலாவி கொண்டிருக்கிறார். அவர் கண்களை திறந்து அவரால் என்ன செய்ய முடியும் என்பதை கர்த்தர் பார்க்க வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன் அதை ஆண்டவர் செய்தார் என்றால், தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அவன் மதிப்பிட்டிருப்பது, தன்னுடைய பிரச்சனையை குறித்து அவன் கணக்கீடு, இவைகளை அவன் மாற்றிக்கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். இந்த காட்சியை கர்த்தர் காண்பிக்கிறார். நல்லா கவனமாய் கொஞ்சம் கவனியுங்கள். அவன் காலையிலே வெளியே வந்து பார்க்கிறான். வெளியே வந்து பார்த்த உடனே அவனுக்கு வந்த முதல் காரியம், விரோதி நம்மை சுற்றி கொண்டான். விரோதி நம்மை சுற்றி கொண்டான்.
அதுதான் அவனுடைய மனதை பிடித்தது. பக்கத்தில் சொல்லுங்க, அவன் பார்த்த உடனே விரோதி நம்மை சுற்றி கொண்டான் என்ற எண்ணம் அவன் மனதை பிடித்தது. அப்படிப்பட்டவனுக்கு இந்த பரலோக இராணுவத்தை, தேவ தூதரின் அக்கினிமயமான இராணுவத்தை ஏன் ஆண்டவர் காண்பித்தார்? அவனுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் அவன் கண்ணை திறந்து பார்க்க வச்சார்னா அவனுடைய எண்ணத்தை மாற்றுவதற்காக. அப்பா, விரோதியினுடைய சேனை சூழ்ந்திருக்கவில்லை, என்னுடைய சேனை தான் உன்னை சூழ்ந்திருக்கிறது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, விரோதியினுடைய சேனை இல்லை, கர்த்தருடைய சேனை உன்னை சூழ்ந்திருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக, பார்க்க வைப்பதற்காகத்தான் கர்த்தர் கண்களை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்க சிந்தையை கொஞ்சம் கர்த்தர் மாற்றுவீராக. எங்களுடைய சூழ்நிலையின் மிரட்டலை கண்டு நாங்கள் எங்களுக்கே உரிய பாணியில தான் நாங்கள் அதை புரிந்து கொண்டிருந்தால், இந்த காலை வேளையிலே நாங்கள் புரிய வேண்டும் என்கிற விதத்தில் எங்கள் சிந்தைகளை கர்த்தர் மாற்றுவீராக. படகிலே இயேசுவும் இருக்கிறார். படகு தத்தளிக்கிறது. சீஷர்கள் புலம்புகிறார்கள். இயேசுவை போய் எழுப்புகிறார்கள். இயேசு வந்து அமைதலாக்கினார். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே என்று அவர் சொல்ல காரணம், நான் தானே உங்கள்கிட்ட சொன்னேன் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று. நான் தானே சொன்னேன், நீங்க சொல்லலையே. அக்கறைக்கு போவோம் என்று வாருங்கள் என்று சொன்ன நான் இருக்கிறேனே, என்னை எதுவும் அழிக்க முடியாது. அப்ப என்னை எதுவும் அழிக்க முடியாது என்று சொன்னால், என்னோடு நீங்கள் இருந்தால் உங்களையும் எதுவும் அழிக்க முடியாது. அல்லேலூயா. கைவர்த்தி ஆண்டவரே, எவ்வளவு பெரிய சவால், எவ்வளவு பெரிய பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் எங்கள் தேவன் பொருத்தமான எண்ணிக்கை தருவீர். அல்லேலூயா. காலையில் வருகிறான். அவன் கண்கள் தான் அவனை பார்க்க வைத்தது. அவன்கள் கண்கள் பார்த்தது அவனை பயப்பட செய்தது. சவாலை பார்த்து நடுங்குவதற்கு ஒரு கருவியை அல்லது பல கருவியை சத்ருவானவன் என்ன பண்ணுவான்? பயன்படுத்தினான். வேலைக்காரனே பொறுத்த அளவிலே கண்களினால் பார்த்து பயப்பட வைத்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வேலைக்காரனே, சத்ருவானவன் கண்களினாலே பார்க்க வைத்து பயப்பட வைத்தான். ஆண்டவர் இந்த சேனையை ஏன் கொண்டு வந்தார்? சாத்தான் கண்ணு வழியாகத்தான் உன்னை மிரட்டி இருக்கிறான். சாத்தான் கண்ணு வழியாக தான் என்ன பண்ணி இருக்கிறான்? உன்னை மிரட்டி இருந்தால் அந்த கண்களை திறக்க வைத்து அதே கண்களின் வழியாக நானும் பரிகாரத்தையும் கொடுப்பேன். அல்லேலூயா. சத்துரு எந்த கருவியை பயன்படுத்துகிறானோ அதே கருவியை கொண்டு சாத்தானுடைய தந்திரத்தை, சூழ்ச்சியை என் ஆண்டவர் முறிக்கிறார். சிலருக்கு வியாதியை கொண்டு வருவான், சிலருக்கு நஷ்டத்தை கொண்டு வருவான், சிலருக்கு மன உளைச்சலை கொண்டு வருவான், சிலருக்கு பிள்ளைகளாலே பிரச்சனையை கொண்டு வருவான். எந்த வழியாக பிரச்சனையினால் ஆண்டவருடைய பிள்ளைகளை சத்துரு நெருக்க நினைக்கிறானோ அதே வெப்பன்களை என் ஆண்டவரும் பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இப்ப மகிழ்ச்சியோடு எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். பாடலால நிறைந்து கடந்து வருகிறார்கள். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு சத்தம். பின்னால் திரும்பி பார்த்தால்
எகிப்தியர் பின்னே வருகிறதை கண்டு கலக்க வைத்தது, நம்பிக்கையை இழக்க வைத்தது. கண்களினாலே பார்த்தது. பின்னாடி சேனை துரத்திட்டு வருதுன்னு பார்த்த உடனே என்ன வந்துச்சு? கலக்கம் வந்துச்சு, நம்பிக்கையை இழக்க வைத்தது. என் ஆண்டவர் பார்த்தார், கண்களின் மூலமாக சத்துரு உங்களை தோல்வி அடைய செய்திருந்தால் 14:13 வாசிங்க. யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். நல்ல கவனிங்க, அங்க சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியனை இனி என்று காண மாட்டீர்கள், நானே அதே கண்களின் வழியாகவும் அற்புதம் செய்வேன். 14:30 வாசிங்க. யாத்திராகமம் 14:30. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நல்ல கவனிங்க, முதல்ல சத்துரு கண்ணில் தான் பார்க்க வச்சான். பார்த்த உடனே கலக்கம் வந்துருச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. சந்தோஷமாக தான் புறப்பட்டு வந்தாங்க, ஆடல் பாடலோடு தான் வந்தாங்க. சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த பொழுது, கண்களின் வழியாக பார்த்த பொழுது தான் கலக்கம் வந்துச்சு, நம்பிக்கை இழந்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்னைக்கு என்ன பண்ண மாட்டேன், காண மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் கண்களை திறந்து பார்த்தால் மிரட்டின எகிப்தியர் மிதந்த எகிப்தியராய் கர்த்தர் அவர்களுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் உயிரற்றவர்களாக சடலங்களாக காணும்படி வைத்தார். கண்களினால் சத்துரு தாக்கி இருந்தால் கண்களினாலேயே விடுதலை தருகிற சத்துருவின் வெப்பனுக்கு பொருத்தமானதை என் ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அவன் சொன்னா, யாரு? ஏசபேல் சொன்னா, என்னுடைய தீர்க்கதரிசிகளின் உயிரை வாங்கின உன்னை நாளை நான் இல்லாமல் செய்வேன் என்று சொன்ன உடனே அவன் பார்க்கவில்லை, ஆனால் வார்த்தை அவனுடைய மனதை பயத்தினால் ஆக்கிரமித்தது. எண்ணத்தின் மூலமாக செயலிழக்க பண்ணினான் சத்துரு. ஆண்டவர் பார்த்தார், அப்பா உன் மைண்டை சத்துரு தொட்டானா அதே மைண்டை நானும் தொட விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி மேட்ச் பண்ணுறாரு பார்த்தீங்களா? சத்துரு தானே உன் மைண்டை தொட்டான், நானும் உன் மைண்டையே என்ன பண்ணுறேன், தொடுகிறேன். என்ன சொன்னார்? நீ ஒரு ஊரை விட்டு வந்தாயே, உனக்கு அந்த ஊர் ஞாபகம் வருகிறதா? ஆமாண்டவரே, அந்த ஊரிலே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறார்கள். இவன் பார்க்கவில்லை, மனக்கண் முன்னாலே பார்க்க கர்த்தர் செய்தார். பார்த்த உடனே கர்த்தர் கொடுத்ததான ஊழியத்தை அவன் தொடர ஆரம்பித்தான். அச்சத்தினாலும் கலக்கத்தினாலும் குழப்பத்தினாலும் அவன் நம்பிக்கையினாலும் தன் பிள்ளையை தாக்க சத்துரு நினைத்திருந்தால் கர்த்தர் எதிரியின் வெப்பனுக்கு சரியாக மேட்ச் பண்ணுவார். அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 6வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18:6. அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. நல்ல கவனிங்க, கொரிந்து பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்கிறார். அப்போது சில யூதர்கள் வந்து வார்த்தையினால் அவனை தூஷிக்கிறார்கள். கடுமையான வார்த்தைகளை சொல்லி காயப்படுத்தி தாங்க முடியாமல் கொரிந்துவை விட்டு போகும்படியாக வார்த்தையினாலே காயப்படுத்தினார்கள். ஆண்டவர் பார்த்தார், அந்த ராத்திரி வேளையிலே பவுல் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 18:9-10. பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு,
மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பவுலே, நீ பயப்படாம தைரியமா பேசுப்பா, ஒருவரும் உன்மேல கை போடுவதில்லை, ஒரு தீங்கு உனக்கு வருவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த குரலை வைத்து சத்துருவின் திட்டங்கள் தவிடுபொடியாக கர்த்தர் செய்வார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும் பொழுதே அந்த விடுதலையை உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் உண்டாக செய்வாராக. இவ்வளவு பெரிய இராணுவத்தை இந்த வேலைக்காரனுக்காக கொண்டு வர வேண்டும். அவனுடைய விசுவாசத்தை எதுக்கு கொண்டு வர வேணும்? அவனுடைய விசுவாசத்தை கட்டுவதற்காக. உன்னை விட உன் காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஒரு கர்த்தர் உனக்கு இருக்கிறார். உனக்கு பிரச்சனை தான் தெரியும், எனக்கோ பிரச்சனைக்கு எப்படி பதில் கொடுப்பது என்று எனக்கு தெரியும். நீ பயப்பட தேவையில்லை. உன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த மட்டுமே கர்த்தர் இந்த சேனையை கொண்டு வந்தார். தகப்பனும் தாயும் சொல்லிவிட்டார்கள், நீ தனியாய் போய்விடு, உன்னுடைய சகோதரன் உன்னை என்ன பண்ணுவான், கொன்று விடுவான் என்று சொன்ன உடனே திட்டமிட்டு முன்பின் தெரியாத பாதையிலே யாக்கோபு போகிறான். கல்லை தலையணையாக வைத்தவன் தூங்குகிறான். அன்று ராத்திரி பரலோக தூத சேனை ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காட்டுகிறார். ஏன் அப்பா, நீ போகாத இடம், செல்லாத பாதை, 1000 கேள்விகள் உன்னுடைய மனதில் என்ன பண்ணும், வரும். 1000 பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். எத்தனை பிரச்சனையை சத்ருவானவன் கொண்டு வருகிறானோ அந்த பிரச்சனைக்கு நான் மேட்ச் பண்ணுவேன், அந்த பிரச்சனைக்கு நான் மேட்ச் பண்ணுவேன் என்று அவர் சொல்லி இருக்கலாம். அவன் மட்டும் சொல்லாமல் தூதர் கூட்டத்தை காண்பித்தார். சத்ருவின் சேனைக்கு, சத்ருவின் கேள்விகளுக்கு நான் என்ன பண்ணுவேன், மேட்ச் பண்ணுவேன். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:6. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார். அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, உன்னுடைய சகோதரர் பயிற்றுவிக்கப்பட்ட 400 பேரோடு கூட உன்னை சந்திக்க வருகிறான் என்று கேள்விப்படுகிறான். ஆனால் தேவ தூத சேனையை மக்னாயிம் என்ற இடத்திலே அவன் கேட்கவில்லை, வாஞ்சிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் பார்க்கும்படி செய்தார். ஏன்? யாக்கோபினுடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஆண்டவர் மேட்ச் பண்ணுகிறார். கர்த்தர் முதலாவது அப்படித்தான் சால்வ் பண்ணுவார். ஆனால் இந்த தூதர்களை கொண்டு வந்தாலும் அக்கினிமயமான ரதம் வந்தது. ஆனால் ஒரு தூதனை கூட கர்த்தர் பயன்படுத்தவில்லை, எலிசாவும் பயன்படுத்தவில்லை. வேலைக்காரனுக்காக அவனை விசுவாசத்தை பலப்படுத்த தூதர்களை, சேனை, அக்கினிமயமானதையெல்லாம் கொண்டு வந்தாலும் கர்த்தரும் பயன்படுத்தல, எலிசாவும் பயன்படுத்தல. கர்த்தர் காட்டுவார், மகனே, உனக்கு எவ்வளோ பெரிய ரீசோர்ஸ் தேவை, அதை நான் தருவேன். பக்கத்தில் பாசலுங்க, உங்களுக்கு எவ்வளவு ரீசோர்ஸ் தேவையோ அவ்வளவையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உனக்கு எத்தனை ஆட்கள் தேவை, ஐ கேன் மேட்ச் இட். உனக்கு எத்தனை பேர் வேணும், நான் அதை செய்வேன். எவ்வளவு ஐடியா தேவை, நான் மேட்ச் பண்ணுவேன். பக்கத்தில் பாசலுங்க, உங்களுக்கு எவ்வளோ ஐடியா வேணும். உலகத்தில் ஐடியா கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, எல்லா ஐடியாவும் கர்த்தர் தருவார். சத்துருடைய எல்லா ஐடியாவுக்கும் கர்த்தர் மேட்ச் ஆனதை உங்களுக்கு அந்த ஐடியாவை கர்த்தர் தருவார். இயேசுவை பிடிக்க வருகிறான். பிடிக்க வந்தபோது பேதுரு மல்குசுடைய காதை வெட்டுகிறான். ஆண்டவர் சுகமாக்குகிறார். தடிகளோடு பிடிக்க வருகிறார்கள். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:55. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி
கல்லனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நாள்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. பேதுருவே, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறாய்? நான் கேட்டால், என் பிதாவானவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஆனால் நான் அதை பயன்படுத்த மாட்டேன். நான் அதை என்ன பண்ண மாட்டேன்? பயன்படுத்த மாட்டேன். என் இயேசு பயன்படுத்தவில்லை. எண்ணிக்கை குறைவாயிருந்து பிரச்சனையின் மிரட்டலானது அதிகமாக இருக்கும்போது எப்படி சரி செய்து என்ன செய்வார்? இந்த பாதையில் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி வலுப்படுத்த செய்தாரோ அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நீங்களும் நானும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எப்படி ரெஸ்பாண்ட், மற்ற மனிதரை போல நாம செயல்படுகிறோமா அல்லது கர்த்தருடைய பிள்ளையாக செயல்படுகிறோமா என்று பார்த்து மேட்சிங் சொல்யூஷனை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிதியோன் சொன்னான், ஆண்டவரே, மீதியானியர் ஏகப்பட்டவர்கள், நான் அவர்களை விரட்ட முடியாது, நான் இருக்கிறேனப்பா என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட, நான் உங்களோடு கூட இருக்கிறேன்ப்பா. ஆனாலும் பயம் அவனை விட்டு என்ன பண்ணலை, போகலை. அடுத்த நாளில் இராணுவத்திற்கு ஆள் எடுப்பு, ஆயிரக்கணக்கில் எல்லாரும் வந்து சேர்கிறார்கள். 300 பேர் மட்டும் போதும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். கொடுத்து விட்டு கர்த்தர் எந்த டைரக்ஷனும் கொடுக்கல. கர்த்தர் எந்த டைரக்ஷனும் என்ன பண்ணலை, கொடுக்கல. நல்ல கவனிங்க. அவன் மண்பானை கொடுக்கிறான், தீவட்டி கொடுக்கிறான். ஆண்டவர் கிதியோன் செய்ததற்கு ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா, மேட்ச் பண்ணுகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய எண்ணிக்கையை நீர் மேட்ச் பண்ணுவீர். அல்லேலூயா. சத்ருவின் ஆயுதத்திற்கும் மேட்சாக நீர் எனக்கு அந்த பாதையில் கொண்டு வந்த நிறுத்த உம்மாலே முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் நீர் தந்ததை நான் சார்ந்து விடாதபடி நான் செயல்பட வேண்டிய விதத்தை கர்த்தர் எனக்கு விளங்க பண்ணுவீராக. அல்லேலூயா. முதலாவது எண்ணிக்கையை, சத்துருவின் எண்ணிக்கைக்கு ஆண்டவர் மேட்ச் பண்ணுகிறார். இரண்டாவது ஆண்டவர் செய்கிற விதம் யோவான் 6:9. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம். எண்ணிக்கை குறைவினாலே பிரச்சனை தடுமாற்றம் வரும்போது ஆண்டவர் முதல் செய்கிற காரியம் சத்துருவின் எண்ணிக்கைக்கு ஈடாக கர்த்தர் மேட்ச் பண்ணுவார். ரெண்டாவது இங்கே செய்கிறது, எண்ணிக்கை அப்படியே தான் இருக்கும், கடைசியிலே நிரூபிப்பார். அப்படின்னா இப்படி சொல்றேன், உங்க கரத்தில் இருப்பதை ஆண்டவர் தம்முடைய கரத்தில் வைக்க ஆண்டவர் சொல்லும்போது, கொடுக்கும்போது அவருடைய திட்டப்படி கர்த்தர் அதை செய்வார். ஆமென். இங்கே எண்ணிக்கை குறைச்சல், நம்மிடம் இருப்பதை வைத்து என்ன பண்ண முடியாது, தீர்க்க முடியாது என்கிற நிலை வரும் பொழுது எப்படி ஆண்டவர் அதை சால்வ் பண்ணுவார்? இங்கே பார்க்கும்போது சுமார் ஒரு 25,000 ஆட்கள் கூடி இருக்கிறார்கள். ஆண்கள் மட்டும் எத்தனை பேர்? ஒரு 5,000 பேர். ஒரு சிறு பையனுடைய கையில் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. எத்தனை சொல்லுங்க? 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அந்திரேயா இயேசுவிடத்தில் அவனை அழைத்து வருகிறான். 5 அப்பம் 2 மீன்கள் இவனிடத்தில் உண்டு என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், இந்த எண்ணிக்கை போதாது, இந்த எண்ணிக்கை போதாது. 25,000 எங்கப்பா இருக்கு? இந்த பையனுக்கு ஒரு நேர உணவு, அது எப்படி 25,000 பேரை தீர்க்க முடியும்?
ஒரு பையனுடைய வயிற்றுக்கு ஒரு நேர பசியை தீர்க்கக்கூடிய இந்த உணவு எப்படி 25,000 பேரை சந்திக்க முடியும் என்று கேட்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் எப்படி சால்வ் பண்ணினார்? உடனே அந்த 5 அப்பம் பார்க்கும் பொழுது 25,000 கர்த்தர் மாற்றவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 5 அப்பத்தை 25,000 கர்த்தர் மாற்றவில்லை. பையனின் கையிலே இருந்ததை தன்னுடைய கையிலே கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்பரை மேட்ச் பண்ணும்போது எண்ணிக்கையை கர்த்தர் மேட்ச் பண்ண மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சில நேரத்தில் ஆண்டவர் எண்ணிக்கையை மேட்ச் பண்ண மாட்டார். நம்முடைய கையில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் அது இயேசுவின் கையிலும் இருக்கும். ஆண்டவரே, இந்த நாளிலே எனக்கு தேவையான பணத்தை அதிகமாக்கும், ஆட்களை அதிகமாக்கும் அவரால் செய்ய முடியும். சில நேரத்தில் அப்படி செய்ய மாட்டார். அதற்கு பதில் ஆண்டவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உன்னோட 2 தான் இருக்கா, அதை முதல்ல என் கையில் கொடு. உங்கள்கிட்ட 5 தான் இருக்கா, முதல்ல அதை என்ன பண்ணு, என் கையில் கொடு. ஆண்டவர் கேட்பதற்கு காரணம் என்ன? என் கையில் கொடு என்று சொல்லி கேட்பதற்கு காரணம் என்ன? யோவான் 6:6 வாசிங்க. யோவான் 6:6. தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இதையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். கர்த்தர் அறிந்திருந்தார். 5 என் கையிலே இருப்பது ஒரு நேர உணவு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தன்னுடைய கையிலே ஆண்டவர் அதை கேட்கும்போது அதை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. நிரூபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. பிலிப்பு சொல்கிறான், 300 வனத்திற்கு வாங்கினாலும் முடியாது. கர்த்தர் ஒன்றை நிரூபிப்பார். பணத்தினால் முடியாதது என்னுடைய கரத்தினாலே முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பணத்தினால் முடியாதது ஆண்டவருடைய கரத்தினால் முடியும் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். அவருடைய திட்டம் என்ன? அந்த பார்லி பிரெட், குதிரைக்கு போட வேண்டிய பிரெட். என்னது அந்த பார்லி பிரெட்? எதுக்கு? குதிரைக்கு போடுற பிரெட். அது எவ்வளவு சிறியதோ எவ்வளவு எளியதோ பரவாயில்லை, என் ஆண்டவரில் கரத்தில் இருக்கும்போது அதை ஸ்பெஷலாக என் ஆண்டவர் மாற்றுவார். அதில் பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ எளிதானதாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது அதை ஸ்பெஷலாக என் ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவருக்கு என்ன பிளான் இருந்தது? 5 வைத்து என்ன செய்ய என்று சொல்லி இந்த 12 பேர் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. 5 வச்சு என்ன செய்யறதுன்னு குழம்பி கொண்டிருக்கும் பொழுது உன்னை பயன்படுத்தியே அந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை கர்த்தர் கொண்டு வருவார். இந்த காலை வேளை என்ன செய்யறது? என்கிட்ட இருக்கிறது இதுதானே, எனக்கு முன்னாடி நிற்கிற தேவையோ பெருசு என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் கர்த்தர் சொல்றாரு, உன்னை வைத்தே இந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை நான் கொண்டு வர போகிறேன். ஆமென் சொல்லுங்களா விசுவாசிக்கிறவங்கெல்லாம். ஹல்லேலூயா. 12 பேருக்கு வழி தெரியல. இந்த பிரச்சனைக்கு பரிகாரத்தை கொண்டு வர வெளியே இருந்து கொண்டு வரவில்லை. வெளியே இருந்து ஆட்களை கர்த்தர் கூப்பிடவில்லை. இருக்கிறது என்று சொன்னானே ஒருத்தன், ஒரு பையன் கையில் 5 அப்பமும் 2 மீன் இருக்குன்னு சொன்னானே, அவனையும் அவன் கூட இருந்த 11 பேரையும் கர்த்தர் பயன்படுத்தி சவாலுக்கு என் ஆண்டவர் பரிகாரத்தை கொடுத்தார். இருந்த 11 பேரை வைத்து, கூட இருந்த அவனோடு கூட இருந்த 11 பேரையும் வைத்து சவாலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். அந்த கர்த்தர் இந்த இடத்துல உலாவை கொண்டிருக்கிறார். உங்கள் அருகிலே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காலை வேளையில என்னிடத்துல அது இருந்தால் கொஞ்சமாக தான் இருக்கும். பக்கத்தில் பாசுங்க, என்னிடத்துல இருந்தால் கொஞ்சமாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் கரத்தில் போனால்
அவர் கரத்தினால் தீர்க்க முடியாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். ஆனால் எப்போது தெரிந்தது? வேலைக்காரனுக்கு முதலிலே நம்பரை காட்டிவிட்டார். வேலைக்காரனுக்கு முதலிலே நம்பரை காட்டிவிட்டார். ஆனால் இங்கே முதலிலே காண்பிக்கவில்லை. 5 இயேசுவின் கையிலும் 5ஆகத்தான் இருந்தது. அல்லேலூயா. எப்போது விளங்கினது? அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தியான பின்பு உங்கள் கரத்தில் இருப்பதை தம்முடைய கரத்தில் வைத்து தம்முடைய திட்டத்தின்படி பிரச்சனையை தீர்ப்பார். ஏதோ போனது என்று அல்ல, எல்லாருக்கும் ஏதோ கிடைத்தது என்று அல்ல, திருப்தி அடைய செய்தார். திருப்தி அடைய செய்த பின்பு நம்பரே அப்பதான் வருது. திருப்தி அடைய செய்த பின்பு தான் நம்பரே வருது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. முதலில் நம்பரை காட்ட மாட்டாரு, கடைசியில் தான் என்ன பண்ணுவார்? நம்பரை கர்த்தர் காட்டுவார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். 5000 பேரா இருந்தார்கள் என்கிற நம்பரே சாப்பிட்ட பிறகுதான் வருது. அல்லேலூயா. புருஷர்கள் 5000 பேர் இருந்தார்கள் என்கிற நம்பரை எப்போ வருது? சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு தான் நம்பரே வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, மீதியான துணிக்கையை 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்கிற நம்பரும் பின்பாகத்தான் வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? நாம புரிந்து கொள்வோம். என்ன புரிந்து கொள்வோம்? ஒரு பையனுடைய ஒரு நேர உணவு ஒரு கூடையை கூட நிரப்பாது. ஒரு பையனுடைய ஒரு நேர உணவு ஒரு கூடையை கூட என்ன பண்ணாது? நிரப்பாது. ஆனால் ஒரு நேர உணவு அத்தனை வயிறுகளையும் நிரப்பி மீதமுள்ளது 12 கூடை நிரப்ப முடிந்தால் ஆண்டவர் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய எண்ணிக்கை என்கிற பிரச்சனை சவால்களை தாண்டி திருப்தி அடைய செய்வார். எப்பொழுது தெரியுமா கர்த்தர் காண்பிப்பார்? மகனே, உன்னிடத்தில் இருப்பதை வைத்து உன்னை பயன்படுத்தி நான் சால்வ் பண்ணுவேன். இந்த நாளிலே ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்ய இருக்கிறார். என்னிடம் கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்குது பாஸ்டர், என்னிடத்துல கொஞ்சம் தான் பக்தி இருக்கு பாஸ்டர், என்னிடத்துல கீழ்ப்படிதல் கூட பெர்ஃபெக்டா இல்லை, அது கூட கொஞ்சம் தான் இருக்கு பாஸ்டர். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கரத்தில் இருப்பதை அவரிடத்திலே நீ கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால், விட்டு கொடுத்தால், ஆரம்பத்தில் நம்பர் தெரியாது, முடிவில் கர்த்தர் மேட்ச் பண்ணுவார். முடிவில் கர்த்தர் அந்த நம்பரை கொண்டு வருவார். ஆச்சரியமாக இருக்கும். இந்த காலையில் ஒருவேளை உங்கள் கையில் கொஞ்சம் தான் இருக்குது, கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது, ஆண்டவருடைய கொஞ்சம் பக்தி தான் இருக்குது, கீழ்ப்படிதல் கூட என்கிட்ட உமக்கு கீழ்ப்படிதல் கூட கொஞ்சம் தான் இருக்குது ஆண்டவரே, ஆனால் அதை நான் உங்கள்கிட்ட தருகிறேன் என்று சொல்லி அவர் கரத்தில் நீங்கள் கொடுப்பீர்களானால், ஆரம்பத்தில் ஆண்டவர் கரத்தில் அது கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் முடிவில் கர்த்தர் விளங்க பண்ணுவார். முடிவில் அந்த எண்ணிக்கையை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். அதைத்தான் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. முழங்காற்படியிடலாமா? முழங்காற்படியிட்டு சத்துரு எண்ணிக்கை என்கிற பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை அதிர வைக்க, அதிர்ச்சி அடைய நினைக்கும் போது ஆண்டவர் வியப்படைய செய்ய விரும்புகிறார். அதிர்ச்சியை கொண்டு வரும்போது பயம்தான் உங்களுக்கு வரும். ஆனால் ஆண்டவர் வியப்பை கொண்டு வரும் பொழுது ஆனந்த களிப்பு உண்டாகும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நிறைய பேருடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருகிற காரியம் எண்ணிக்கை என்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது, அந்த பிரச்சனையில் நீங்கள் தடுமாறும் போது 3 விதங்களிலே கர்த்தர் அதை சந்திக்கிறார். இதில் முதலாவது விதம், உங்களுடைய சத்துருவினுடைய எண்ணிக்கைக்கு கர்த்தர் மேட்ச் பண்ண விரும்புகிறார். அவன் கூட்டம் அதிகமாக தெரியும் போது உங்கள் கண்களை கர்த்தர் திறந்து அவர்களோடு இருப்பதை பார்க்கிலும் உங்களோடு கூட இருப்பவர்கள் அதிகம் என்பதை எதற்காக பார்க்க வைக்கிறார் என்று சொன்னால், உங்கள் விசுவாசத்தை வளர செய்வதற்கு, உங்கள் எண்ணத்தை மாற்றுவதற்கு. இந்த காலையில் அவருக்கு ஒப்பு கொடுங்க.
சத்துரு அது மாத்திரமல்ல, சத்துரு எந்த கருவியை யூஸ் பண்றானோ அதே கருவியை ஆண்டவரும் பயன்படுத்தி மேட்ச் பண்ணுவார். எந்த கண்ணு உன்னை பார்க்க வச்சு பயப்பட வச்சுதோ அதே கண்ணை வச்சு தான் கர்த்தரும் மேட்ச் பண்ணுவார். அவரும் அதே கண்களிலே கர்த்தர் பார்க்க வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு ஆடல் பாடலோடு சந்தோஷமா பாடலோடு துதியோடு வருகிறார்கள். ஆனால் ஒரு சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்த பொழுது பயந்தார்கள். கலக்கம் வந்துச்சு, அவநம்பிக்கை வந்துருச்சு, இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு பார்க்குற எகிப்தியனை இனி என்னைக்கு பார்க்க மாட்டேன். சொன்னதோடு விடலையா. அடுத்த நாள் காலையில் அவர்கள் கண்களை திறந்து பார்த்தா எந்த எகிப்தியர் அவர்களை மிரட்டினார்களோ அந்த எகிப்தியர் மிதக்கிற எகிப்தியர்களாய் கர்த்தர் மாற்றினார். உயிரற்ற சடலங்களாய் கிடப்பதை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். உங்க வாழ்க்கையில் கண்களினாலே சத்துரு தாக்கி இருந்தால் கண்களினாலேயே விடுதலை தருகிற வெப்பனும் இயேசுவின் இடத்திலே உண்டு. உங்க விசுவாசத்தை மட்டும் கர்த்தர் உறுதிப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு அவருக்கு ஒப்பு கொடுங்க. ரெண்டாவது, எண்ணிக்கை அப்படியே தான் வைத்து கடைசியில் கர்த்தர் நிரூபிப்பார். இங்கே வேலைக்காரனுக்கு எண்ணிக்கை காமிச்சிட்டாரு. ஆனால் இங்கே ரெண்டாவது, அவர் கரத்தில் கொடுக்கும்போது, நம்முடைய கரத்தில் இருப்பதை எடுத்து அவர் கரத்தில் கொடுக்கும்போது எண்ணிக்கை ஆரம்பத்தில் தெரியாது, எண்ணிக்கை கர்த்தர் முடிவில் கர்த்தர் தெரிய பண்ணுவார். அங்கே ஒரு சின்ன பாயிண்ட் தான், 5 அப்பம் 2 மீன் இருந்ததோ 25,000 பேர். ஆனால் அந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு பையனுடைய ஒரு நேர பசியை தான் போக்க முடியும். எப்படி இது முடியும் கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதை என் கையில் கொடு. ஆண்டவருடைய கையில் அதை கொடுத்த போதும் அவருடைய கையில் 5 அப்பம் 2 மீனாகத்தான் இருந்தது. ஆனால் முடிவில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு தான் நம்பரே தெரியுது, சாப்பிட்டது புருஷர்கள் மாத்திரம் 5,000 பேர். மீதி 12 கூட மீதம் எடுக்க கர்த்தருடைய திருப்தியும் இருந்துச்சு, மீதமும் இருந்துச்சு. கர்த்தர் மேட்ச் பண்ணுவார். உங்க வாழ்க்கையிலும் ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலை என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது பாஸ்டர், கொஞ்சம் தான் விசுவாசம் இருக்குது, கொஞ்சம் தான் பக்தி இருக்குது, அறகுறையான கீழ்ப்படியில் தான் இருக்குது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தை ஆண்டவர் கையில் கொடு. ஆண்டவர் திருப்தி ஆக்குவார், மீதம் எடுக்க செய்வார். கர்த்தர் அதை தருவாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. எதிரினுடைய எண்ணிக்கைக்கு மேட்ச் பண்ணுகிற ஒரு தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு சத்துருடைய எண்ணிக்கைக்கு மேட்ச் பண்ணி காண்பித்தீர். அவனுடைய கண்களை திறந்ததற்கு நோக்கமே அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்த, அவருடைய பயத்தை நீக்கி ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்க கண்களை திறந்தீர். எங்கள் பிள்ளைகளுடைய கண்களை இன்னைக்கு திறங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் சத்துரு கொண்டு வந்த காரியங்களை கண்களிலே பார்த்து பயந்து திகிலடைந்திருந்த பிள்ளைகள் இன்றைக்கு உம்முடைய நீர் காண்பிக்கிறதை பார்க்கும் பொழுது அதிர்ச்சி அல்ல ஆண்டவரே, வியப்படைய செய்வீராக. அந்த வியப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு களிப்பை கொண்டு வருவதாக. மேட்ச் பண்ணுகிற தேவனுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கரத்தில் இருப்பதை உங்கள் கரத்தில் கொடுக்கும்போது முடிவில் எண்ணிக்கை நீர் விளங்க பண்ணுவீர். அதற்கு எங்கள் கையில் இருக்கிறது, எங்களிடத்தில் இருப்பதை உங்கள் கையில் கொடுக்க கிருபை தாரும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை, வசனம் கேட்ட பிள்ளைகளை வசனத்தால் கர்த்தர் இடை கட்டும். எதை குறித்தும் பயப்படாமல் கலங்காமல் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி விசுவாசத்தை கர்த்தர் தருவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.